என்ன செய்யலாம்? டிவி பார்க்குறீங்களா சந்தோஷமா? நான் சந்தோஷமா இருந்தா உங்க கண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்ணு வெடிச்சிடுங்க உங்களுக்கு. உங்க சந்தோஷத்தை கேட்டு கொஞ்சம் வரேன். அத்தை வந்துட்டாடா. நிம்மதி கெடுக்கவே வந்துட்டாடா. இனி என்ன கதை எடுத்துன்னு வந்துக்கிறா தெரியும். என்னம்மா அத்தை, இன்னும் நீங்க உட்காந்து கம்முன்னு டிவி பார்த்துக்கிறீங்க? இன்னும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வரத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நகையும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, கம்முன்னு இருக்கிறீங்க. 6 மாசம் அவர் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி அப்பயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ தங்க தை மாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தங்க விலையே ஏறி போச்சுமா. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு தெரியாம நானே ரெண்டு தங்க விலை கேட்கலேருந்து எனக்கு பெரிய இடி உண்ட மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணது தெரியாம இருக்கிறேன். தங்க விலை ஏறிந்தா போகும், எல்லா விலையும் தான் ஏறுது, தங்க மட்டமா ஏறுது. அதுக்குன்னு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணாம திட்டிய வச்சு போறீங்க நீங்க. என் பொண்ணு அங்க போய் வரதட்சணை கொடுமையில சாவத்தோட என் பொண்ணை என் வீட்டிலேயே நான் வச்சுப்பேன் சந்தோஷமா. ஐயோ, இதுக்கு சோறு போட்டு தண்டம் பார்த்தா பொண்ணு வர கூட வச்சுட்டு போதான். ரெண்டுத்துக்கும் நான் தான் சோறு பண்ணுமா? தங்க விலையா நான் ஏறிச்சு என் தலையில பாறாங்கல் ஏழுந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் வடிச்சு கொட்டது. உங்க அம்மா முந்திக்கினா நான் பிந்திக்கினேன், அவ்வளவுதான். என்னைக்கு தங்க விலை குறையுதோ, என்னைக்கு வரதட்சணை கொடுமை ஓடிதோ, அன்னைக்குதான் என் பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன். இது ரெண்டும் சரியானாதான் வரதட்சணை கொடுமையால பெண்கள் உயிர் போகாம இருக்கும்.